ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஷ்ரஃப் ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ்ல இருந்து. நம்ம கேன் ப்ரோ சீரியஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற டீடைல் வீடியோ ஹியூண்டாய் இயானோடது தான். இந்த ஹியூண்டாய் இயானோட டெஸ்டிங்காக நம்ம இதோட ECU எடுத்துக்கலாம், ஸ்மார்ட்ரா எடுத்துக்கலாம். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளோட RFID வச்சு கீ ப்ரோக்ராம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு பெட்டர் ஐடியா பாத்தீங்கன்னா, நம்ம லாக் செட்ல இருக்கிற ஆண்டனாவோட கப்ளர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆண்டனாவோட கப்ளரை நம்ம இக்னிஷன் பேரல்ல வர்ற லாக் செட்ல வர்ற காயில தான் நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம 2 ரெட் எடுத்துக்கலாம். 2 ரெட் எடுத்துருக்கோம். இதை காயில்ல எந்த லைன்ல பார்க்கணும்னா, மேல இருக்கிற 2 இடத்துல தான் நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே, எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இது அதோட ஸ்மார்ட்ரா. இதுல என்னெல்லாம் நம்மளால செக் பண்ண முடியும்னா, ஒன்ஸ் நம்ம மெயின் ஆன் பண்ணிட்டோம், இது ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கிங் கீ. நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணும்போது செக் லைட் வந்துடும், செக்யூரிட்டி லைட் வந்துடும், மெயின் ரிலே ஆன் ஆகிடும். நம்மளோட கீ டிடெக்ட் ஆகலைன்னா, ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் மாருதி மித்த கார்ல எல்லாம் செக்யூரிட்டி லைட் ஆஃப் ஆகணும். ஹியூண்டாயில பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லைட் எரிஞ்சிட்டே இருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன், செக்யூரிட்டி லைட் வந்துருச்சு. இப்போ இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு சாவியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்க, செக் லைட் ஆன் ஆயிடுச்சு, மெயின் ரிலே ஆன் ஆயிடுச்சு, பம்ப் ஆன் ஆகலை, செக்யூரிட்டி லைட்டும் ஆன் ஆகலை. இப்போ அகெயின் நான் கீ இன்சர்ட் பண்ணிட்டு, இப்போ பாருங்க மெயின் ஆன் பண்ணிட்டேன், இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன், செக் லைட் வந்துருச்சு, செக்யூரிட்டி லைட் வந்துருச்சு, ஃபியூல் ஆஃப் ஆயிடுச்சு, மெயின் ரிலே ஆஃப் ஆயிடுச்சு. நம்மளோட கேன் ப்ரோ மூலியமா எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்ம ஆன் டேபிள்ல டெஸ்டிங்கும் பண்ண முடியும், கீ ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். இதுல எதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணி காட்டலை அப்படின்னா, அந்த ஸ்மார்ட்ராவோட பின்கோடு நம்மள்ட்ட இல்லை. இந்த ஸ்மார்ட்ராவோட பின்கோடை ரீட் பண்றதுக்கு இதோட போர்டை ஓப்பன் பண்ணி அதோட கனெக்ஷன்ஸ் உங்கள்ட்ட XP400 Pro ஆட்டலோட இருந்தாலும் சரி, மல்டிப்ராக் இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே உங்களால பின்கோடு ரீட் பண்ண முடியும். ஒன்ஸ் பின்கோடு ரீட் பண்ணிட்டு நீங்க ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். இதே மாதிரி நம்மளோட கேன் ப்ரோ பத்தி அதிகமான டீடைல்ஸ் தெரியறதுக்கு நம்மளோட ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரே ஒரு வயர், மல்டி வயரை வச்சு உங்களாலையுமே 2026 வரைக்கும் இருக்கிற வெஹிக்கிள் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிக்கிற முடியும். ஆன் டேபிள்ல டெஸ்டிங் பண்ண முடியும். கீ ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் சரி, ECU ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இதை நம்ம டேபிள்லேயே வச்சு செக் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு கீ ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக டூல்ஸாக இருந்தாலும் சரி, ECU ப்ரோக்ராமராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரைனிங்காக எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.